புதைமணலாக மாறி கிடக்கும் வயநாட்டில் 4வது நாள் மீட்பு பணிகள் சவாலாக இருக்கின்றன. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவிற்றுவேல். அவரோடு பேசி பாலவிற்றுவேல், கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது நீங்க எங்க இருக்கிறீங்க? 4 நாட்களாக மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில 4வது நாளாக உடல்களை மீட்பதில் என்னென்ன சவால்கள் மீட்பு படையினருக்கு இருக்கு? கார்த்திகா, 2 நாட்களுக்கு பிறகு நமது குழுவினர் சாலியாற்றை கடந்திருக்கிறோம். இந்த ஒரு முக்கிய அப்டேட் தான் இருக்குது. சாலியாற்றை நாம் கடந்ததற்கான காரணம் ஒளிப்பதிவாளர் சிவராஜனுடைய காட்சிகளிலேயே தெரிகிறது. இந்திய ராணுவ வீரர்களால் 24 மணி நேரத்திற்குள் கட்டி முடிக்கப்பட்ட அந்த பெய்லி எஃகு பாலம் தான். இந்த எஃகு பாலம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு சூரமலையில் இருந்து முண்டக்கை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாகி இருக்கிறது. 30 ஜேசிபி வாகனங்கள் இன்று காலை இந்த பாலம் வழியாக முண்டக்கை நோக்கி சென்றிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர் என்டிஆர்எஃப் வீரர்கள் சென்றிருக்கிறாங்க. தற்போது நாம் முழுக்க இந்த பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி, இந்த இடம் என்ன என்பதை உங்களால பெரிய அளவு கணிக்க முடியாது. எந்த அளவுக்கு என் கால் உள்ள போயிருக்கு அப்படிங்கறத உங்களால பார்க்க முடியுது. இது சூரமலையில் உள்ள ஒரு சிவன் கோயில். இந்த சிவன் கோயில்ல இந்த சிவன் கோயிலோட அடித்தள காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒளிப்பதிவாளர் சிவராஜனுடைய அந்த காட்சிகள்ல அந்த சிவன் கோயிலினுடைய நடுப்பகுதி, கருவறை பகுதி தான் இது. முழுவதுமாக சிதைந்து அடித்தளமே அடித்தளம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த சிவன் கோவிலில் வேற எந்த ஒரு இடமும் இல்லாத அளவிற்கு மொத்தமாக சிதிலம் அடைந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்த அந்த சாலி ஆற்றை ஒட்டி இருக்கிற வலதுகரை மற்றும் இடதுகரை பகுதி முழுவதுமே அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து நாம் நேரடியாகவே சூரமலை பகுதி, அந்த சூரமலை பகுதி மக்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அண்ணா வணக்கம்ண்ணா, உங்க பேர் என்ன? அந்த 30ஆம் தேதி நிலச்சரிவு நடந்த போது நீங்க எங்க இருந்தீங்க? எவ்வளவு பாதிப்பாயிருக்கு உங்க ஊர் சொல்லுங்க. என் பேரு ராஜ்குமார். சிச்சுவேஷன் ஆக டைம்ல அது காலையிலன்னா மிட் நைட் 2 மணி 3 மணிக்கு ஆகிறது. இது டோட்டலாக எல்லாம் கொலாப்ஸ் ஆகிருக்குங்க. 300 இப்போ கிடச்சது ஒரு 300 ಬಾಡಿ கிடச்சிருக்கு. ಇನ್ನು ಫೈಂಡ್ ಔಟ್ ಮಾಡಬೇಕಾ 150 ಮೇಲೆ ಫೈಂಡ್ ಔಟ್ ಮಾಡಬೇಕು. இந்த இடம் ஒரு சிவன் கோயில் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த கோயில் எவ்வளவு பெருசா இருந்தது, இப்ப எந்த அளவுக்கு மாறி இருக்கு? இப்போ இது பார்க்க முடியாது அந்த மாதிரி ஆயிருக்கு. சிவன் டெம்பிள் பக்கத்துல மாரியம்மா, அங்கே கணபதி எல்லாம் இருந்துச்சு. டோட்டலாக இப்போ எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. இப்போ எனக்கு எல்லாம் போயிட்டு. இப்போ எங்களுக்கு தெரியாது, இந்த சூரமலையில இந்த சாலியாற்று ஓரத்துல எந்த மாதிரி நில அமைப்பு இருந்தது, எந்த மாதிரி வீடு இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்கு? இப்போ இங்க நீங்க பார்த்தது இப்போ நல்ல வீடுகளெல்லாம் நல்ல வீடுகள் இருந்துச்சு. அங்கே எஸ்டேட் கோட்டர்ஸ் இருந்துச்சு, டி எஸ்டேட் கோட்டர்ஸ் இருந்துச்சு. அந்த கோட்டர்ஸ் எல்லாம் போச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ இங்க ஒரு 3-4 கோட்டர்ஸ் அங்கே இருந்துச்சு. இங்கே சுமார் வீடு, ஸ்கூலு எல்லாம் போச்சு. இப்போ ஒன்றும் பார்க்க முடியாது அந்த நிலைமையில இருக்குங்க. இப்போ இப்போதைக்கு இந்த பாலம் அமைக்கப்பட்ட பிறகு இந்த மீட்பு பணி எந்த மாதிரி நடந்துட்டு இருக்குங்க? இந்த பிரிட்ஜ் கட்டின பிறகு இங்க ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் எந்த மாதிரி நடக்குது? ரெஸ்கியூ இப்போ நமக்கு பார்க்க முடியும் அந்த இது நிலைமையில ரெஸ்கியூ நடந்துட்டு இருக்கு. எல்லா தரத்திலும் ஆர்மி, இது வேற எல்லா சேவபாரதி அந்த மாதிரி சுமார் எல்லாம் எல்லாம் SOS அந்த மாதிரி பேரே தெரியாது நமக்கு. எங்க எல்லோ ஊர்ந்தெல்லாம் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணியிருக்குங்க. எல்லாம் பார்க்க முடியாது இந்த மாதிரி நம்ம ஊர்ல ரெஸ்கியூ இது நடக்கிறது. நமக்கு நாம லைஃப்ல இந்த மாதிரி பார்க்கல. இதே ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு எஃபெக்ட் ஆகிறது. சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி ஸ்கூல் ரோடுன்னு ஒரு பகுதிக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல ஸ்கூல் ரோடே இல்ல, ஸ்கூலும் இல்ல. அந்த பகுதி எப்படி இருந்தது? எந்த அளவுக்கு இந்த நில அமைப்பே மாறி இருக்குது? நில அமைப்பு இப்போ ஒரு ஒரு பாம்பாக்கிய மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி அந்த ஸ்கூல் பக்கத்துல 200 வீடு இருந்துச்சு. 200 வீடு ஒண்ணுமே இல்லை. இப்போ அங்க இருக்கிற சுமார் தமிழ்நாடு, கர்நாடகದ எல்லாம் அங்கே இங்கே எல்லாம் குடியிருந்துச்சு. அந்த ஏரியாவில் ஒரு வீடும் இல்லை. 200 மேலே வீடு ஒன்றுமே இல்லை அங்கே. அதில் உள்ள இருக்கிறவரும் இல்லை. எல்லாம் சம்பூர்ணமாக.
கார்த்திகா அவங்க சொல்றதை கேட்க முடியுது. அந்த மரம் தான் ஒரு ஆலமரம். இந்த மரத்துக்கு கீழே ஒரு மாரியம்மன் கோயில் இருந்தது, ஒரு சிவன் கோயில் இருந்தது, பின்னாடி ஒரு விநாயகர் கோயில் இருந்தது. இதுதான் அடையாளம்னு சொல்றாங்க. அடையாளத்துக்காக இந்த ஆலமரம் மட்டும்தான் இருக்குது. ஆனா இந்த பகுதிகளில் இந்த கோயில்கள் இல்லை. பக்கத்தில் இருக்கிற கட்டிடங்கள், வணிக வளாகங்கள், வீடுகள் என அடையாளம் தெரியாத அளவிற்கு இந்த சாலி ஆற்று பகுதி ஓரத்தில் இருக்கிற எல்லாமே மாறி இருக்கு. குறிப்பா ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செய்யணும். சாலி ஆற்றினுடைய மொத்த அகலமே 10 மீட்டர் தான். ஆனா இந்த நிலச்சரிவு காரணமாக சாலியாறு 10 மடங்கு அதனுடைய அகலம் பெருகியிருக்கு. அதாவது 100 மீட்டர் அளவிற்கு சாலியாற்றினுடைய அகலம் பெருகி இருக்கிறது காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு அந்த ரெஸ்கியூ ஆபரேஷனை பொறுத்தவரையும் வீரர்கள் இங்க களத்துல இறங்கி அடுத்தடுத்து உள்ள இருக்கிற வீடுகளுக்குள்ள போயிருக்காங்க. இப்போதான் கண்டறிஞ்சிருக்கிறாங்க சில வீடுகளை. அங்கிருந்து தோண்டி எடுக்கும் பணியும் நடக்குது. உடல்கள் தொடர்ச்சியாக இந்த பெய்லி பாலம் வழியாக நேரடியாக மேப்பாடியை நோக்கி கொண்டு செல்லப்படுகிறது. கார்த்திகா. பாலவெற்றிவேல், தற்பொழுது வரைக்கும் சூரல் மலையில் இருக்கக்கூடிய ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக முடிவடைந்திருக்கிறது. தற்பொழுதுதான் கனரக வாகனங்கள் முண்டக்கை பகுதிக்கும் சென்று இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது அப்படிங்கறத அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றி.